உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பற்றி பல கேள்வி அடுக்குகளால் ஆனது. அவர் கேட்கின்ற கேள்வி ஒவ்வொன்றும் நம்ம மனசுக்குள்ள மிகப்பெரிய அழுத்தத்தை அல்லது ஆணித்தரமான தாக்கத்தை உண்டாக்குகிறது. இப்படித்தானே இருந்திருக்கு சமூகம் அப்படின்னு நமக்கு யோசனை தோணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா காலமாக இந்த சமூகம் நம்முடைய சிந்தனை மீது இந்த தாக்கத்தை செய்து வந்திருக்கிறதுங்கிறத மிக தெளிவாக, கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் 19ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் கேட்டிருக்கிறார். அந்த உரைநடையை கேட்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக கூட இருக்குது. எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கார்ப்பா நம்முடைய வள்ளல் பிரான். அதனால தான் அவரை புரட்சிகரமான ஞானின்னு சொல்கிறாங்களோ, புரட்சிகரமான சித்தர்னு சொல்கிறாங்களோ அப்படின்லாம் நமக்கு தோணுது. அவர் கேட்கின்ற கேள்விகள் நமக்கு சிரிப்பை, நகைச்சுவையை, புன்னகையை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாமா? கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர் என்று உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்கின்ற துணிச்சல் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு தான் இருக்கு. உளறி இருக்கிறார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? அது கதை, கட்டுக்கதை, புராண கதை, வைதீக கதை, இதிகாச கதை எல்லாம் கேட்டாச்சு. ஆனால் வள்ளல் பிரான் கேட்கின்ற இந்த கேள்விகளை எல்லாம் நாம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா? வைகுண்டபதி, கைலாசபதி, சத்திய லோகாதிபதி இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குது? அங்கே இருக்கிறவங்களுக்கு கை கால்லாம் 4 கை 8 கால் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி கை கால்லாம் வைக்கிறீங்களே, இது இருக்குமா? மனுஷனுக்கு இருக்கா மாதிரியே பறவை, வாகனம், வண்டி, ஸ்கூட்டர், பைக்கு, காருன்னுலாம் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார். கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்குது. ஆனால் மனிதனோட கற்பனை வளம் இந்த மாதிரியான புராண கதைகளில் தான் வெளிப்படுதுங்க. அதைத்தான் வள்ளல் பிரான் எள்ளி நகையாடுகிறார். அந்த எள்ளல் சுவை கொண்ட ஒரு பத்தியைத்தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். அவர் கேட்கின்ற கேள்விகளையெல்லாம் ஒவ்வொன்றா கேட்கலாம், மறுக்க முடிஞ்சால் மறுக்கலாம். அதுதான் இதில் மிக முக்கியம். வள்ளல் பெருமான் இதைத்தான் நீங்கள் பின்பற்றியாக வேண்டும்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பகுத்தறிவோடு கூடிய பதில் எங்கேயாவது இருக்குன்னா நாம் ஏற்றுக்க தயார் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதை தான் என்னங்கிறத திரும்ப ஒரு முறை படித்து பார்த்துடலாம். கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு, இது 3 பதிகள் இல்லாத புராண கதைகள் எங்கேயாவது இருக்கா? யார்கிட்ட போய் கேட்டாலும் உடனே அங்கே ஒரு பார்க்கடல் இருந்தது, அதில் கடவுள் இந்த மாதிரியான பாம்பில் வாசுகி என்கின்ற பாம்பை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைந்தார். அப்படியெல்லாம் கடைஞ்சிருந்தாருன்னா இந்த பூமி என்னத்துக்கு ஆயிருக்கும்? இல்லை, கைலாசபதினு பேர் சொல்கிறோம், அப்படியே எல்லா நேரமும் புகை மூட்டமாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி தெய்வங்கள் உலவிட்டுருப்பாங்க, தேவர்கள் உலவிட்டுருப்பாங்க, நடனமணிகள் உலவிட்டுருப்பாங்க அப்படின்னெல்லாம் சொல்லும்போது அது எங்கே இருக்குன்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார். அவரவர் கற்பனையில் தான் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இப்போ விண்வெளிக்கே கூட பயணம் போயிட்டு வர ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விண்வெளிக்கு போக முடியுதுன்னா கைலாசபதிக்கு போக முடியாதா? அல்லது லோகாதிபதிக்கு போக முடியாதா? விஷ்ணுபதிக்கு போக முடியாதா? அது எங்கே இருக்குன்னு ரூப் தெரிஞ்சால் அதுக்கும் கூட அனுப்புறதுக்கான விண்வெளிகள் தயார் பண்ணிடுவாங்களே மனிதர்கள். அப்போ அது இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை, விண்வெளியில் போய் தங்கிட்டு வர்ற அந்த விண்வெளி வீரர்கள் கூட அங்கே இந்த மாதிரி தேவர்கள் கிராஸ் பண்ணாங்க, எங்களை தெய்வங்கள் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னா இல்லையே.
அப்படின்னா வள்ளல் பெருமான் கேட்கின்ற கேள்விக்கு நியாயமான பதில் எங்கே இருக்கிறது? அதைத்தான் நாம் தேட வேண்டும். இடம், வாகனம், ஆயுதம், வடிவம், ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இடத்துல இந்த கடவுள் இருப்பார், இந்த வாகனத்தில் இருப்பார், இந்த ஆயுதத்தோட இருப்பார் அப்படின்னு எல்லாம் அவர்கள் மனுஷனுக்கு இருப்பதை போல் சொல்லி இருக்கின்றார்கள். உண்மைதானே? 4 முகன்றாங்க, 3 முகன்றாங்க, 8 முகன்றாங்க, 6 முகன்றாங்க. விண்வெளிக்கு போன வீரர்கள் கூட இந்த மாதிரியான உருவங்களை பார்த்ததாக சொல்லவே இல்லை. இதையும் தாண்டி தான் இந்த பதிகள் இருக்கின்றவா? அப்படின்னா அந்த கதையெல்லாம் சொன்னவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்களா? அந்த மாதிரி இடம், ரூபம், வாகனம் இதெல்லாம் இருக்கக்கூடியதை அவர்கள் பார்த்து விட்டு வந்தார்களா? அதுதான் வள்ளல் பெருமான் ஆணித்தரமாக கேட்கின்ற ஒரு கேள்வி. தெய்வத்துக்கு கைகால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள். ஏதாவது ஒரு குழந்தை கேட்டா கூட சரி, பெரியவங்க கேட்டால் தான் கோபம் வரும். ஒரு குழந்தை, மாமா இந்த தெய்வத்துக்கு 4 கை இருக்கு, 8 தலை இருக்கு, அது மாதிரி இருக்குமாமா அப்படின்னு கேட்டா, ஏய் சுமாரு அதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர பதில் சொல்ல தெரியாது விழிக்கிறார்கள். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மாறாக ஏதாவது சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடுமோ, இந்த நம்பிக்கைக்கு மாறாக ஏதாவது சொல்லிட்டா கேட்டுட்டா பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு. ஆனால் கேட்ட வள்ளல் பிரான் தான் இன்றைக்கும் நம்மால் தொழப்படுகிறார், நம்மால் வணங்கப்படுகிறார். நம்முடைய ஞான வழியாக நாம் அவரை போற்றுகிறோம் என்றால் அவர் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் இந்த கதைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு 1000 முறை 1,00,000 முறை கோயிலுக்கு போனவங்க போயிருப்பாங்க. ஆனால் அவர்களை நாம் யாரும் நினைவில் வைத்து கொள்ளவில்லை என்னும்போது, சமூகம் அவர்களை மறந்துவிட்டது என்னும்போது, இந்த மாதிரியான பகுத்தறிவோடு கூடிய கேள்விகளை கேட்பவர்கள் தான் நாம் கொண்டாடுகின்ற ஞானிகளாக இருக்கிறார்கள். அதனால்தான் அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது விழிக்கின்றார்கள் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றார். இது உண்மையாக இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். ஏன்னா பெரியவங்கன்னு சொல்றவங்க, நீ இதெல்லாம் கேள்வியே கேட்கப்படாது, ஓகேயா, கேட்காம ஒத்துக்கணும், கேட்காத, நம்பிக்கையோடு இரு, சந்தேகப்படாத, எதையுமே சந்தேகப்படாத. அப்படின்னா எதையுமே சந்தேகப்படாமல் இருப்பதற்கு நாம் ஜடமாக இருந்திருக்கலாமே. எதற்கு நமக்கு மூளை என்று ஒன்று கிடைத்திருக்கிறது, அரிதினும் அரிதான மானிட பிறவி என்று ஒன்று கிடைத்திருக்கிறது. அதனால் எதையுமே கேட்காத, சந்தேகமே கேட்காத, எதிர்கேள்வி கேட்காத, வியாக்கியானம் பண்ணாத என்று சொல்லுகின்ற பெரியவர்களும் எதையுமே தெரிந்து கொள்ளாமல், எதையுமே தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் அப்படியே கட்டுச்சோறா பல நூற்றாண்டுகளாக வந்த அந்த புளித்து போன கட்டுச்சோற்றை நம் கையிலும் கொடுத்து விழித்து கொண்டிருக்கிறார்கள், உளறி இருக்கிறார்கள் என்று வள்ளல் பெருமான் நிர்தாட்சண்யம் இல்லாமல் தெளிவாக சொல்லித் தருகிறார். ஒரு புளிச்சு போயிடுச்சு சாதம்னா தூக்கி போட்டுருவோம், அதை வச்சுக்கிட்டு இதுதாங்க பொக்கிஷோன்னு கொண்டாடுவோமா? ஆனால் இந்த கதைகளை சொல்லுகின்ற பெரியவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் இப்படித்தான் புளித்து போன, கவைக்கு உதவாத, ஊசி போன சோற்றை நம் கையில் கொடுத்து, இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள், இதையே நீ உண்டு கொண்டிரு, இதை பற்றி கேள்வி கேட்காதே என்று சொன்னால் அது மனநலனுக்கும் கேடு, வாழ்க்கைக்கும் கேடு என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் மிக தெளிவாக சொல்லுகிறார். கொஞ்சம் நிதானமாக வார்த்தை வார்த்தையாக யோசிப்போம், அதிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுத்துக் கொள்வோம். அதுதான் இந்த பத்தியின் நோக்கம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.